வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு இந்திய அளவிலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மத்த விஷயங்களையும் சரி. குறிப்பா இப்ப இந்திய அளவிலேயே தமிழ்நாடு தான் 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட ஒரு மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 2024, 25 நிதியாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது தமிழ்நாடு வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி கண்டிராத வளர்ச்சிய கடந்த 2024, 25 நிதியாண்டுல கண்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 2024, 25 நிதியாண்டின்படி 9.69% இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்த ஒரு உயரத்தை அச்சீவ் பண்ணதில்ல. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சு தமிழ்நாடு அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தமிழ்நாடு வேகமா வளர்ந்து வர்ற இந்த சூழல தான் இனி வரும் காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா திருச்சியில் அமைவிருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுடைய பெயரிலான ஒரு பிரம்மாண்ட நூலகம். அது மட்டும் இல்லாம விரைவில் தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா வீட்டுக்குமே மாசத்துக்கு 200 ரூபாய்க்கு அப்படின்ற குறைந்த விலையில அன்லிமிட்டட் வைஃபை அப்படின்ற ப்ராஜெக்ட் விரைவில் சென்னையில வர இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் போன்ற பல ப்ராஜெக்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி காமராஜர் லைப்ரரி. நம்ம எல்லாருக்குமே சென்னையில உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஆசிய அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலகம். அதை தொடர்ந்து தான் இப்ப ரீசெண்டா மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு பிரம்மாண்ட நூலகத்தை கோயம்புத்தூர்ல தந்தை பெரியார் பெயரால அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து திருச்சியில கலைஞர் பெயரால ஒரு நூலகம் அமையும் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே திருச்சியில அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு பிரம்மாண்ட நூலகத்துக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பெயர் சூட்டப்படுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த ஒரு ப்ராஜெக்ட கடந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து திருச்சியில 1,97,337 சதுரடி பரப்பளவுல 7 ஃப்ளோர்ஸா கொண்டதா இந்த ஒரு லைப்ரரி அப்படின்றத கட்ட போறதா அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது 290 கோடி. அதுல 235 கோடி ரூபாய்க்கு நூலக கட்டடமும், அப்புறம் புத்தகங்கள் மற்றும் மின்னணு புத்தகங்கள் வாங்குறதுக்கு 50 கோடி ரூபாயும், அப்புறம் மீதமுள்ள 5 கோடி ரூபாய்க்கு தொழில்நுட்ப சாதனங்கள் வாங்குறதுக்குன்னு சேர்த்து மொத்தம் 290 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி திருச்சியில அமைவிருக்கும் இந்த ஒரு நூலகத்தை பொறுத்தவரையில வரவேற்பறை, தகவல் பகுதி, விஐபி ரூம்ஸ், சொந்த புத்தகங்களை வாங்கி படிக்கும் பகுதி, பத்திரிகைகள் மற்றும் வார இதழ்களுக்கான அறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான பகுதி போன்றவற்றையோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. இதை தவிர இந்த ஒரு ப்ராஜெக்டின் படியே 1000 இருக்கைகளை கொண்ட ஒரு கலையரங்கமோ இந்த ஒரு நூலகத்துக்குள்ளேயே இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 7 ஃப்ளோர்ஸ் கொண்டதா அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு நூலகத்துல ஒவ்வொரு ஃப்ளோர்ஸையும் ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி பிரிச்சு வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல் தளத்துல அறிவியல் மையம், சொந்த புத்தகங்களை படிக்கும் பகுதி, நிகழ்ச்சிகளை நடத்தும் அரங்கம், குழந்தைகளுக்கான நூலகம், அப்புறம் ஒரு திரையரங்கம் போன்ற விஷயம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது தளத்துல பல்நோக்கு கூட ஆராய்ச்சி மையம், பயிலரங்கம், கலைஞர் பகுதி போன்றவற்றை இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3வது தளத்துல முழுக்க தமிழ் நூலகமாவே இந்த ஒரு பகுதி செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 4வது தளத்துல ரொபாட்டிக்ஸ் மற்றும் விளையாட்டு பகுதி, டிஜிட்டல் நூலகம் மற்றும் ஆங்கில நூலகங்கள் பகுதி போன்ற விஷயங்கள் இடம்பெறுது. அதுக்கப்புறம் 5வது தளத்துல அறிவு சார்ந்த மையம், செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மையம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு ஆராய்ச்சி மையம் போன்ற விஷயங்களோட 5வது தளம் அமையவிருக்கு. அப்புறம் 6ஆம் தளத்துல பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான பகுதி, டிஜிட்டல் ஸ்டுடியோ, போட்டி தேர்வு பகுதி மற்றும் கருத்தரங்க கூடம் போன்ற விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலா 7வது தளத்துல காணொலி காட்சி அரங்கம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி பஞ்சப்பூர் கிளவர்லி ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ரீசெண்டா திருச்சியில உள்ள பஞ்சப்பூர் அப்படின்றது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இப்போ கூட ரீசெண்டா பஞ்சப்பூர்ல ஒரு மெகா பஸ் டெர்மினஸ் அப்படின்றத ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத அந்த பகுதியில கொண்டு வர இருக்கிறாங்க. ஏற்கனவே பல ப்ராஜெக்ட்ஸ் உடைய பணிகள் அப்படின்றது அந்த பகுதியில போயிட்டும் இருக்கு. இந்த நிலையில தான் திருச்சி மதுரை ஹைவேஸ்ல உள்ள பஞ்சப்பூர்ல டிராபிக் கன்ஜெஷனை கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு கிளவர்லி ஃப்ளைஓவர் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வர இருக்காங்க. இந்த ஒரு பிரிட்ஜ் எக்ஸாக்ட்டா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல அமைவிருக்கு. குறிப்பா நம்ம சென்னையில உள்ள கத்திப்பாரா பிரிட்ஜ் எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் மாதிரியே எக்ஸாக்ட்டா இந்த ஒரு பஞ்சப்பூர்லயும்
ஒரு பிரிட்ஜ் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி இந்த ஒரு பஞ்சப்பூர்ல அமைவிருக்கக்கூடிய கிளவர்லீஃப் பிரிட்ஜ் அப்படின்றது மொத்தம் 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 6 லேன்ஸ் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது தயார் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஆப்டிகல் ஃபைபர் நெட் ப்ராஜெக்ட். சோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி விரைவில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இல்லத்துக்குமே வந்து மாதம் 200 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் வைஃபை தரப்போற ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கவிருக்கிறாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் இப்போ நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அர்பன் பகுதிகளில் இன்டர்நெட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. எல்லாருக்குமே இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்றது இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் பல கிராமங்களுக்கு இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்றது முழுமையா போய் சேரல. சோ இத கருத்துல கொண்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அரசு கொண்டு வராங்க. சோ அதன்படி தமிழ்நாட்டுடைய ஐடி மினிஸ்டரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரீசெண்டா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்துல சொல்லியிருந்தாரு. சோ விரைவில் தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் மாதம் 200 ரூபாய் அப்படின்ற கட்டணத்துல 100 mbps ஸ்பீடோட கூடிய அன்லிமிட்டெட் வைஃபை அப்படின்றது விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான பணிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரை 57,500 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆப்டிகல் ஃபைபருடைய கனெக்ஷன் அப்படின்றது 12,525 கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது வந்து தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட். சோ நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்கம். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னைக்கு அருகில உள்ள முட்டுக்காடு பகுதியில 37.99 ஏக்கர் பரப்பளவு 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமைவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இந்த ஒரு அரங்கத்துல 10,000 பேர் ஒரே நேரத்துல பார்வையிடும் வகையிலான கண்காட்சி அரங்கம், 5,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையிலான மாநாட்டு கூடம், இது மட்டும் இல்லாம பல சிற்றரங்குகள், திறந்தவெளி அரங்குகள், உணவு விடுதிகள், அது மட்டும் இல்லாம 10,000 வாகனங்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட கூடிய இந்த ஒரு கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அப்படின்றது சென்னையில அமைவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை சென்னையில கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய உலக அளவிலான தொழில் கண்காட்சிகள், வர்த்தக மாநாடுகள், தொழில்நுட்ப கூட்டங்கள், உலக நிறுவனங்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள், உலக திரைப்பட விழாக்கள் போன்ற பல விஷயங்களை இந்த ஒரு மாநாட்டு அரங்கத்துல நடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 18 மாதங்கள்ல கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினாரு. அதை தொடர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான பணிகள் அப்படின்றது இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. சோ அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது அடுத்த மாசத்துல இருந்து சென்னையில வர இருக்கக்கூடிய புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தமிழ்நாடு அரசு வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விரைவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்காங்க. சோ அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ற புது பஸ்ஸஸ்ல ஏசி மற்றும் நான் ஏசி ரெண்டுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா ஜூன் 2025ல இருந்து 625 புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. சோ அப்படி இந்த ஒரு புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் கிளட்ச் அண்ட் கியர் சிஸ்டம் அப்படின்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டன்லயே தான் வந்து டிரைவ் ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டாப்ல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி இந்த பஸ்ஸை வந்து கொஞ்சம் லோ பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்க ஏறினதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த பஸ்ல இருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ல ஏறி இறங்குறதுக்கான அந்த ஸ்டெப் அப்படின்றதும் இந்த பஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பஸ்ல பயணிக்கிற அத்தனை பேசஞ்சர்ஸ் உடைய சீட்லயுமே வந்து சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அதோட சேர்த்து எல்லா சீட்டுக்கு கீழேயுமே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த பஸ்ல 3 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த பஸ்ல 7 சிசிடிவி கேமராஸ் அப்படின்றது இருக்கு. ஒன்னு வந்து டிரைவரை வாட்ச் பண்றதுக்கு, இன்னொன்னு ஃப்ரண்ட் வியூ, இன்னொன்னு பேக் வியூ, அப்புறம் மிச்சதெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸை நோட் பண்றதுக்கு அப்படின்னு சேர்த்து மொத்தம் 7 சிசிடிவி கேமராஸ் அப்படின்றது ஒரு பஸ்ஸுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து டிரைவரோட சேர்த்து 40 சீட்ஸ் அப்படின்றது இந்த பஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ்ல நின்னுட்டு போற பேசஞ்சர்ஸ்க்கு ஏதுவா நல்லா ஸ்பேசியஸா தான் வந்து இந்த ஒரு பஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சீட்டுக்கு மேலேயுமே ஒரு SOS அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணா இமிடியேட்டா ஃப்ரண்ட்ல இருக்கிற டிரைவருக்கு வந்து சிக்னல் போகும். பஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி அப்புறம் அது என்ன காரணம் அப்படின்றத கேட்டுட்டு அந்த பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பஸ்ஸுடைய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது கார்பன் எமிஷனை பயங்கரமா குறைக்கும். சோ அதை தொடர்ந்து இந்த ஒரு பஸ்ஸஸ்க்கான சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது சென்னையில உள்ள வியாசர்பாடியில் அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வரும் ஜூன் மாசம் முதல் கட்டமா சென்னையில 625 புது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்படின்றத லான்ச் பண்ண இருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.